ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட் ஆஃப் த டே க்ரீப்பி அப்படின்னா அச்ச உணர்வை ஏற்படுத்துகிற இல்லை மனக்கலக்கத்தை தோற்றுவிக்கிற, அதாவது ஒரு மாதிரி ஸ்கேரியாக ஃப்ரைட்டண்டாக நர்வஸாக நம்மளை மாத்திரை எல்லாத்தையுமே க்ரீப்பின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் மீனிங் பார்த்தீங்கன்னா தட் மேக்ஸ் யூ ஃபீல் ஃப்ரைட்டன் அண்ட் நர்வஸ் ஆர் அன்கம்ஃபர்டபுள். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அ க்ரீப்பி ஹாரர் ஃபிலிம். ஏதாவது ஒரு ஹாரர் ஃபிலிம் நமக்கு கொஞ்சம் பயமுறுத்தும்ல, அதை தான் க்ரீப்பி ஹாரர் ஃபிலிம். ஏதாவது அந்த பையனை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இல்லைங்க அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. தெர் இஸ் நத்திங் க்ரீப்பி அபவுட் திஸ் கை. இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ் இப்போ ஒரு டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆனபெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு க்ளவுன் டால்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்ரீப்பி க்ளவுன் டால் ஸ்டேட் அட் ஹர் வித் இட்ஸ் பெயிண்டட் ஆன் ஸ்மைல். அதில் உள்ள சிரிக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு க்ரீப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? த க்ரீப்பி க்ளவுன் டால் ஸ்டேட் அட் ஹர் வித் இட்ஸ் பெயிண்டட் ஆன் ஸ்மைல். பெயிண்டட் ஆன் ஸ்மைல்னால் அந்த டாலில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது, அது ஸ்மைல் பண்ணுற மாதிரி பார்க்குறது கொஞ்சம் அச்சுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் க்ரீப்பின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த க்ரீப்பின்ற வேர்டை வச்சு நீங்கள் ஏதாவது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.